தமிழ் மருத்துவம் சொன்ன இந்த 5 வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம கெட்டுப்போன கல்லீரல் டெய்லி இன்டேக் எடுக்க ஒரு 30 டேஸில் பார்த்தீங்கன்னா லிவர் ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிடும். கால் பிளேடரில் ஏதாவது ஸ்டோனு, கொழுப்புகள், கட்டிகள் இருந்தாலும் எல்லாமே கிளியர் ஆகிடும். ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. ஒரு சூப்பரான ஜூஸுங்க, கீழா நெல்லி. நல்லா வேரோடு எடுங்க, நல்லா வாஷ் பண்ணுங்க. ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு நல்லா அம்மியில் போட்டு நல்லா அரைச்சிக்கங்க. ஒரு டம்ளர் மோர் எடுங்க, பியூர் மோர், உப்பெல்லாம் சேர்த்த வேணாங்க. அந்த மோரில் அந்த அரைச்ச கீழா நெல்லியை அந்த ஒரு நெல்லிக்காய் சைஸை உள்ளே போட்டு கலக்குங்க. எம்டி ஸ்டொமக்கில் காலையில் குடிங்க. தயவு செய்து வாரத்துக்கு ஒரு நாள் குடிங்க, டெய்லியெல்லாம் குடிக்காதீங்க. தொடர்ந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் குடிச்சிட்டு வாங்க. லிவருக்கு மட்டும் இல்லைங்க, நான் கால்குலேட்டர் சொன்னேன் இல்லைங்க, ஸ்டோன் இருந்தாலும் 100% கிளியர் ஆகும். ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். 2வது விஷயம், ஆப்பிள் இருக்கு இல்லைங்க, ஃபஸ்ட்டு இன்டேக் எடுத்துக்கங்க. டெய்லி ஒரு ஆப்பிள் ஒரு 30 நாள் 60 நாள் சாப்பிட்டு பாருங்கள். லிவர் ரொம்ப சுத்தமாகிடும். 3வது விஷயம், இந்த லிவர் இஷ்யூ ஆனவங்களுக்கு, இந்த பித்தப்பையில் கல் இருக்கிறவங்களுக்குலாம் புளி ரொம்ப பிடிக்குங்க. புளி ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பாட்டு உணவுக்கு பயன்படுத்துகிறோம்ல, அந்த புளியை அதிகமாக சாப்பிடாதீங்க. பெரியவங்களாம் அதுக்கு தான் சொல்லுவாங்க, புளியாக இருந்தால் சுட்டு பயன்படுத்துங்கம்பாங்க, உப்பாக இருந்தால் வறுத்து பயன்படுத்துங்கம்பாங்க. உங்களுக்கு லிவரில் ஏதாவது இஷ்யூ வந்தது, இல்லை புளிப்புத்தன்மை அதிகமாக பிடிக்குதுன்னா அந்த புளிப்பை சுட்டு பயன்படுத்துங்க உணவுக்கு. நான் சொல்கிற புளிப்பு இருக்கிறது, திராட்சையில் புளிப்புத்தன்மை இருக்குது, திராட்சை அதிகமாக எடுத்துக்கங்க. ஆரஞ்சு பழம் அதிகமாக எடுத்துக்கங்க. எலுமிச்சம்பழம் அதிகமாக ஜூஸ் சாப்பிடுங்க. ப்ளஸ் சாத்துக்குடி ஜூஸு, ப்ளஸ் தக்காளி, இதையெல்லாம் நம்ம இன்டேக்கில் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் டெய்லி இன்டேக் எடுக்க ஒரு 30 டேஸில் பார்த்தீங்கன்னா லிவர் ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிடும். கால் பிளேடரில் ஏதாவது ஸ்டோனு, கொழுப்புகள், கட்டிகள் இருந்தாலும் எல்லாமே கிளியர் ஆகிடும். ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். 4வது வழிமுறைகள், அதாவது நம்ம உணவு முறையில் மஞ்சளை கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கங்க. நாட்டு மருந்து கடைக்கு போங்க, உணவுக்கு மஞ்சள் வேணும்னு சொல்லுங்கள், பேக்கெட் கொடுப்பாங்க. அந்த மஞ்சளை எல்லா உணவுலையுமே கொஞ்சம் சேர்த்திக்கங்க. அந்த மஞ்சளில் பார்த்தீங்கன்னா குறுக்குமின் அப்படிங்கிற சத்துக்கள் இருக்குது. இந்த குறுக்குமின் பார்த்தீங்கன்னா லிவரில் இருக்கிற அந்த நச்சுக்கள் எல்லாம் டெபாசிட் ஆகாமல் கிளியர் பண்ணோம். 5வது விஷயம், யாருக்கு லிவர் டிசீஸ் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் சாம்பார் வடை நிறையா பிடிக்குங்க. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? நான் விளையாட்டாக சொல்லிங்க, பாருங்கள், நமக்கு என்ன உணவு பிடிக்குதோ உடலில் உள்ள உறுப்புகள் அந்த உணவை கேட்குதுன்னு அர்த்தம். அதை சாப்பிட்டா அதனோட டிசீஸ் கம்மியாயிடும். ஸோ லிவர் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த சாம்பார் வடை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு 4லேருந்து 5 மணி ஈவினிங் டைமில் டெய்லி ஒரு சாம்பார் வடை சாப்பிடுங்க. லிவர் எல்லாமே 100% கிளியர் ஆகிடும். பித்தப்பையில் ஏதாவது கல் இருந்தாலும் கிளியர் ஆகிடும். பித்த நீர் சுரக்கிற கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இந்த 5 வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த நிலையில் உங்கள் கெட்டுப்போன கல்லீரலாக இருந்தாலும், லிவராக இருந்தாலும், பித்தப்பை கல்லாக இருந்தாலும், சிலஸ்னா ஹெப்படைட்டிஸ் A, B, C, E, இந்த வைரஸ்னால் ஏற்பட்ட தொட்டுக்களாக இருந்தாலும், லிவர் சிரோசிஸ் சொன்னேன், இது எல்லாமே 100% கிளியர் ஆகக்கூடியும். இந்த தமிழ் மருத்துவம் சொன்ன இந்த 5 வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள்.